நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜடா ஜடா ஜம் 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 ஜடா ஜடா ஜம் 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 ஜடா. இது இன்னும் எவ்வளவு நேரத்துக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா. குறுக்க எதுவும் பேசாத. கொஞ்ச நேரம் பூஜையில மட்டும் கவனம் செலுத்துப்பா. இதெல்லாம் உனக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்திக்காத தம்பி. பூஜைக்கு நடுவுல எந்திக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் பூஜை முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இரு. கரண், நீ எங்க போற? சொல்றத கேளு. தேங்க் காட் கௌதம், நீயே ஃபோன் பண்ணிட்ட. உன் குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? அப்புறம் வித்யா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? ஹலோ கௌதம், நீ ஏன் பேசாம இருக்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுல்ல? கரண், கேட்டுட்டு தான் இருக்க. வித்யா நல்லா தான் இருக்கா. இப்ப வீட்டுல தான் இருக்கா. கரண், நீ ஒரு வாட்டி நம்ம ஆஃபீஸ்க்கு வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? கௌதம், நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க போல இருக்க. இல்ல கரண், நம்ம நேர்ல சந்திச்சு பேசலாம். எனக்கு எதுவும் தெரியாது பாபா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதால என் பையன் சீக்கிரம் குணமாயிடணும். நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். மேடம். என்னாச்சு மேடம்? என்னாச்சு சொல்லு. மேடம், உனக்கு என்ன ஆச்சுப்பா? ஏன் குறுக்க ஏதாவது பேசிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. பாபா, உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க தான் எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. என் பையனை எப்படியாவது குணமாக்கிடுங்க. என் பையனோட நோய்க்கான வைத்தியம் இப்ப உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நோயா? அப்ப இதெல்லாம் என் நன்மைக்காகவோ சந்தோஷத்துக்காகவோ இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வைத்தியம் செய்ய பாக்குறீங்களா? இடத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாத்திருக்கீங்க. அப்புறம் இந்த டூப்ளிகேட் பாபா என்ன சரியாக்கிடுவாரா? என்ன பாபா, அப்புறம் எப்படி சரியாக்குவீங்க? என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்ன மந்திரத்தை படிப்பீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க. பொறுமையா இரு தம்பி. நீ கோவப்படுற. அப்புறம் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அப்புறம் நீ
இந்த வீட்டை விட்டு வெளில போ. கரண், அப்புறம் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து யாரையாவது முட்டாளாக்கணும்னு முயற்சி பண்ணனா எல்லா மந்திரத்தையும் முன்ன நான் மறக்க வச்சிடுவேன். நீ என்னப்பா பண்ணிட்டு அம்மா, இருக்க? நீங்க சும்மா இருங்க. நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? இங்க இருந்து கிளம்புறியா? என்ன நீ அவமானப்படுத்துற? இல்ல, நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியில போ. வெளியில போ நான் சொன்னேன். வெளியில போ. வெளியில போ. கேளு. வெளியில போயா. தப்பு பண்ற. கரண், போயா. நீ என்ன பாரு, பண்ணிட்டு வெளியில. இருக்க? நான் சொல்றத கேளு. அவமானப்படுத்துன. கரண், அப்புறம் நான் என்ன கரண், செய்வேன்னு எனக்கு வேண்டாப்பா. தெரியாது. இங்க பாரு, வெளியில போ. இதுக்காக நீ அழுவ, வெளியில போ. துன்பப்படுவ, கரண், வெளியில கஷ்டப்படுவ. பாத்துக்கிட்டே இரு. என்னப்பா நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இதெல்லாம் ஓ நன்மைக்காக தான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பதிலா என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கலாம். என்னால உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன கொன்னு இந்த விஷயத்தை நீங்க அடியோட அழிச்சிருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா. அப்படி எல்லாம் பேசாத. நான் என்ன உனக்கு எதிரியா? இதெல்லாம் நான் உன் நன்மைக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. உன் சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு மட்டும்தான் விரும்புறேன். நீயும் மத்த பசங்க மாதிரி நார்மல் ஆயிடணும். நான் நார்மலா தான் இருக்கேன். நான் நார்மலா தான் இருக்கேன். உங்க எல்லாரையும் விட நான் நார்மலா தான் இருக்கேன். இந்த சின்ன விஷயம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப நான் என்ன பண்றது? அதையே பண்ணுங்க மேடம். கரண் விரும்புறத, அவரை பத்தின உண்மையை நீங்க ஏத்துக்கோங்க. அது யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை நீங்க ஏத்துக்கோங்க. அதை மாத்தணுங்கிற முயற்சியையோ இல்ல யாரையோ நம்புறதையோ கைவிட்டுருங்க. எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம், நீங்க கர்ச்சீஃப் தேடிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா வித்யா, அது எங்க வச்சேன்னு தெரியல. அது அங்க இல்ல, கீழே இருக்கும் பாருங்க. எங்கேயும் காணுமே. இருங்க, உங்களுக்கு கிடைக்காது. நான் வரேன். ஏய் வித்யா, மேல இரு. ஒழுங்கா உட்காரு. நீ கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாரு, என்னோட வேலையை என்னாலேயே பார்த்துக்க முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகே? என்ன நடந்தாலும் நீ பெட்டை விட்டு கீழே இறங்காத. ஆனா நான் கௌதம், சொல்றத நீ கேட்க மாட்டியா வித்யா? இங்க பாரு வித்யா, நீ எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா தயவு செஞ்சு இந்த பெட்டை விட்டு கீழே இறங்காத. நீ குணமாகிற வரைக்கும் இங்கேயே நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். உனக்கு ஒரு வேளை போர் அடிச்சதுன்னா டிவி பாரு. இப்ப சொல்லு, என்னோட கர்ச்சீஃப் எந்த ட்ரால இருக்கு? அது கர்ச்சீஃப் அங்க கீழே ஓரமா, மேல இல்ல. நான் எடுத்துக்கிறேன். இந்த ரிமோட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக. கௌதம், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் கரண சந்திக்க தானே? ஆமா. சரி கௌதம், நீங்க கரணுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. அவரு ஹாஸ்பிட்டல் என்ன பார்க்க வந்திருந்தார் இல்லையா, அதுக்காக தான். சரி சொல்றேன். அப்புறம் நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். கௌதம், சீக்கிரமா வரணும்னு அவசியம் இல்லையே. நீங்க உங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு மெதுவாவே வாங்க. எப்படியோ எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூட நான் யாரையாவது பேசி கூப்பிட்டு. முடிச்சிட்டியா? நான் உனக்காக வரல. எல்லாரும் உனக்காக ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுக்காக தான் வரேன். நான் கிளம்புறேன். பத்திரமா இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன்.
பாய் கௌதம். என்ன டாக்டர், எனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு என் உடம்பு இவ்வளவு மோசமா போயிடுச்சு? வெளியில எதுவும் சாப்பிடல, ஆனா ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. குளிர்ல உடம்பெல்லாம் நடுங்குது, ஜுரம் வேற விட்டு விட்டு வருது. எனக்கு குணமாயிடும்ல? மாத்திரையிலே சரியாயிடுமா இல்ல இன்ஜெக்ஷன் போட வேண்டி வருமா? மறுபடியும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடாதீங்க. டேட், முதல்ல டாக்டரை டெஸ்ட் பண்ண விடுங்க, அப்புறம் தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு. சரி சரி போடுங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, நார்மல் ஃபீவர் தான். உங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். நார்மல் ஃபீவரா? என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க? மூச்சு அடிச்சு அவஸ்தைப்படுறேன். ஓ டேட், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சில மாத்திரைங்கெல்லாம் எழுதி தர்றேன், அதை வாங்கி கொடுங்க போதும். நார்மல் ஃபீவர்னு சொல்றாரா? ஒன்றும் இல்லை டேட், அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க, இதை வாங்கி கொடுங்க. ஓகே சார். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்களேன். மறுபடியும் அதே டாக்டர் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஊர்ல வேற டாக்டரே இல்லையா? இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. நார்மல் ஃபீவர்னு சொல்றாரு. முதல்ல ஃபீவருக்கு அர்த்தம் தெரியுமா அவருக்கு? பிரேமானந்தியை இப்படி படுக்க வச்சிருக்கு, அது நார்மல் ஃபீவரா இருக்குமா? நீ ஏன் அப்படி என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? யாராவது மருந்து வாங்க போயிருக்காங்களான்னு பாரு. ராத்திரி மட்டும் மறக்காம துளசி டீ போட்டு சாப்பிட ஏதாவது கொண்டு வா, பசிக்கு. கொஞ்சம் ஃபேனை போட்டு விட வேண்டியதானே, ரொம்ப வேர்க்குது. ஸ்பீடை குறைச்சு வை. கடவுளே. சாரி டாக்டர், டேடுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படிதான் சின்ன குழந்தையாவே மாறிடுவார், ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரியும், தேவயானி மேடத்தால் மட்டும்தான் அவரை சமாளிக்க முடியுங்கிறதும் தெரியும். உண்மைதான் டாக்டர். ஆனா அவங்கள காணுமே, அவங்க எங்க இருக்காங்க? அவங்க கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க சார். இவருக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? ஒரு வேளை சரியில்லைன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி. ஏன்னா அவங்க வராத வரைக்கும் இவர் இந்த மாதிரி எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஐ நோ. நான் எழுதி கொடுத்த மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுங்க. சரி. அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஆதித்யா, நீ லஞ்ச் சாப்பிடுவேல? இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதுவும் இல்லாம ஒர்க்கர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு. அது என்ன டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வழக்கமா வர ஜுரம் தான் சொன்னாரு. டாக்டருக்கு வேணா அது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா ஐயாக்கு பெரிய விஷயம். வீட்ல இருக்க நமக்கு தானே ஆபத்து. சரி பிரியாணி, நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் என்னாச்சு? என்ன ப்ரோக்ராம்? வித்யா அக்காக்காக நாங்க ஸ்பெஷலா பிளான் பண்ணிருக்கோம். நீங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான வேலை இல்லைன்னா கண்டிப்பா இருந்திருப்பனே. என்ன பண்றது, போய் தான் ஆகணும். பரவாயில்ல, நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாத்திரைய ஜெகதீஷ்ட கொடுத்து அனுப்புறேன், டேடு கொடுத்துருங்க. ஜெய் பஜ்ரங்பலி, என்ன காப்பாத்து. இந்த ஆதி எங்க போயிட்டான்? டாக்டர் கொண்டு போய் வீட்லயே விட்டு வரான் போல இருக்க. மருந்து எப்போ வாங்கிட்டு வருவோம், அதை எப்போ சாப்பிடுவேன், எப்போ குணமாகும், அந்த மருந்து வேலை செய்யுமான்னு கூட தெரியல. அது வேலை மருந்து வேலை செய்யலன்னா என்ன பண்றது? உத்தராமா, உங்களை பெரிய ஐயா ஹாலுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. நானா? ஐயோ முடியாது, என்னால முடியாது, நான் கிளம்புறேன். சிட்டு 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 நல்ல சிட்டு. உத்தரா
இப்ப நாம உதவி கேட்டே ஆகணும் பிஏ. இப்போ மறுபடியும் யாராவது அது பாபாவோ பண்டிதரோ இல்லையே? இல்ல. அப்போ வேற யார் மேடம் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? அவதான். அவகிட்ட நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, வா வா, சீக்கிரமா வா. ஆனா எங்க? கீழே ஹாலுக்கு தான். வேற எங்க? இல்ல, என்னால வர முடியாது. என்ன? ஏன்? என்ன கௌதம் எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிருக்காரு. என்ன? ஆமா, அவர் என்ன சொன்னார்னா என்ன பெட்டை விட்டு கீழே இறங்கி எந்த வேலையும் செய்யாம ஓய்வெடுத்துக்க சொன்னார். சரி, நாங்க உன்னை கட்டிலோடவே தூக்கிட்டு போறோம். அக்கா, நாங்க உங்களை எந்த வேலையும் செய்ய சொல்ல போறது இல்ல. இன்ஃபேக்ட் நாங்க உங்களை நிம்மதியா உட்கார வைக்க போறோம். அப்புறம் கவலைப்பட வேண்டாம், கௌதம் மாமா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வாங்கக்கா, தாத்தா கூட பின்னாடி வரண்டால தான் இருக்காரு. ஆனா எதுக்கு? எவ்வளவு கேள்விதான் கேட்ப, முதல்ல வா. அக்கா, கௌதம் மாமா எங்க? அவர் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. என்னாச்சு கௌதம்? அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்ன அவ்வளவு அர்ஜென்ட்டா சந்திக்கணும் இங்க வர சொன்ன? என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? கரண், அது இங்க பாரு. ஒருவேளை அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் அது இல்லல்ல. நீ நம்ம 2 பேரோட உறவையும் முடிக்க விரும்புறியா? இங்க பாரு கரண், என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நம்மளோட உறவால தான் நடந்தது. டாடினோட உயிரை எடுக்க முயற்சி பண்ணார்னா அப்ப வித்யா என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவளோட உயிரையே பணைய வச்சுட்டான். அப்புறம் இப்ப அவ அடம் பிடிக்கிறான். அதே வீட்டுல அவர் நிரந்தரமா மருமகளா இருப்பேன். அது மட்டும் இல்ல, என்ன நடந்தாலும் சரி அவ என்னை விட்டு போக மாட்டாளாம். அவளோட சந்தோஷம், அவளோட கனவு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் எனக்காக. அப்ப நான் எப்படி சுயநலவாதியா இருக்க முடியும்? அதனால நம்ம உறவை உடைக்க விரும்புறியா? நீ உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ விரும்பல. ஏன்னா உன்னால அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவ உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக அவ சந்தோஷத்தை தியாகம் பண்ணியிருக்கா. ஒருவேளை நீ இதை தான் நினைக்கிறன்னா நீ சரியா தான் யோசிச்சிருக்க.